ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கேஸ் டீமன் ஸ்லேயர் ஹஷிரா ஆர்க்கான எபிசோட் 2 வந்துருச்சு. உண்மையிலே இந்த எபிசோடு ஓரளவு டீசெண்டான ஒரு எபிசோடாகவே அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் எபிசோட் தான் ஒரு லென்த் எபிசோடாக கொடுத்துருந்தாங்க. இந்த எபிசோட் எப்பயும் போல யூஸ்வலாக ஒரு 24 மினிட்ஸ்க்குள்ளே வர மாதிரியே கொடுத்துட்டாங்க. சின்ன ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான், பட் இருந்தாலும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஓவராலாக இதில் கொஞ்சம் ஃபன் தான் இருந்தது. எப்பயும் போல பேட்டில் அப்படின்னு போகாமல் கொஞ்சம் ஃபன் ஃபோக்கஸ்டாக இது வந்து போச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் லேடி டமாயோவை தேடி காகையாவோட க்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் சொல்ல வந்திருக்கு. அவங்கள மீட் பண்ணி இந்த மாதிரி அவர் சொல்லப்பட்ட மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிசுகோக்கு நடந்த விஷயம். இவங்க அந்த சண்டேட் மூலமாக இது வந்து இப்போ ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களால அதெல்லாம் பண்ண முடியும். தென் டான்ஜிரோவோட நிலைமை, இது மட்டும் இல்லாமல் இப்போது டீமன் ஸ்லேயர் காப்ஸ், ஸோ அவங்களோட நிலைமை எப்படி இருக்குது, இப்போ மூசான் என்ன பண்ண காத்திருக்கான், இது மாதிரினா பல விஷயங்களை அவங்ககிட்ட சொல்கிறாரு. இப்போ டமாயோவும் வந்து பார்த்தீங்கன்னா யோஷிரோவை கூப்பிட்டுட்டு டீமன் ஸ்லேயர் காப்ஸ்க்கு தான் வராங்கன்னு நினைக்கிறேன். இல்ல யோஷிரோவை மட்டும் அனுப்ப போறாங்களா அப்படின்றது தெரியல. அங்க கட் பண்ணா இங்க நம்ம டான்ஜிரோ வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ஸ்டில் இன்னும் அவர் ரெக்கவர் ஆகல. அவருக்கு காகையாட்ட இருந்து ஒரு லெட்டர் இருக்கு, அதை வந்து படிக்கிறாரு. இந்த மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டோமியா கிட்ட போய் அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்க, நான் அவன்கிட்ட பேசியிருக்கேன், ஆனா அவன் வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டான், நீ ஏன் அவன்கிட்ட பேசி இது பண்ணு அப்படின்ற மாதிரி இவர் அமுச்சு வைக்கிறாரு. நம்ம டான்ஜிரோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிளம்புறாரு. ஸ்டில் அவரால் இன்னும் நடக்க முடியல. குச்சியை வச்சு நொண்டி நொண்டி தான் நடந்து டோமியாக்காவை பாக்குறதுக்காக போறாரு. அங்க போய் அவர்கிட்ட பேச ட்ரை பண்றாரு, இந்த மாதிரி எனக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்ற மாதிரி. பட் டோமியாக்கா என்ன சொல்றாருன்னா, இன்னும் வாட்டர் ஸ்டைலையும் ஒழுங்காவே கத்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வந்து திட்டி விட்டுறாரு. சாரிப்பா, என்ன விட்டுரு, நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை நீ நினைக்கிற மாதிரி, என்னை விட நல்லா பெஸ்ட்டான பல பவர்ஃபுல்லான ஹஷிராஸ் இருக்காங்க, ஸோ அவங்ககிட்ட நீ ட்ரைனிங் எடுத்துக்க, என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கண்டுக்கிறாரு. ஆனால் இவர் டான்ஜிரோ சும்மாவே இருக்க மாட்டாரு. இந்த எபிசோட் ஃபுல்லாகவே அவர் பின்னாடியே போயிட்டு அவரோட பேரை சொல்லி சொல்லி கூப்பிட்டு அவர் வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாரு. அந்த சீக்வன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு வந்து செம்ம ஃபன்னியாக இருக்கு. இது ஒரு எபிசோடே என்னன்னா, நம்ம டான்ஜிரோ வந்து டோமியாக்கா எப்படி வந்து கன்வின்ஸ் பண்ணார் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் போகுது. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அது கன்வின்ஸாக ஆயிடுறாரு. சரி, ஓகே அப்படின்ற மாதிரி. இதை தாண்டி இந்த எபிசோடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி அவ்வளோ விஷயங்கள் இல்லை. சும்மா ஒரு சின்ன எபிசோடு தான். அதை தாண்டி பேசிக்கான ஒரு ஸ்டோரி லைன், நம்ம டான்ஜிரோட நெக்ஸ்ட் ட்ரைனிங் எப்படி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டார்ட் அப்பாக இங்கே கொடுத்து முடிச்சிருக்காங்க. ஸோ கம்மிங் எபிசோடில் தான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்ன கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் எபிசோடோட இதை கம்பேர் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா நல்ல டைமிங் கொடுத்துருந்தாங்க, நிறைய விஷயங்கள் அதில் சொல்லியிருந்தாங்க, நிறைய ஃபன்னியஸ்ட் மொமெண்ட்டும் இருந்தது, பல முக்கியமான விஷயத்தையும் ஸ்டோரிக்கு தேவையானதை ரிவீல் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த எபிசோட் வந்து கொஞ்சம் டல்லாக தான் போச்சு. பட் ஒரு சில இடங்களில் டான்ஜிரோவால் நம்ம சிரிச்சோம். இதை தாண்டி இந்த எபிசோடில் சொல்லிக்கிற மாதிரி இன்னும் அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. இன்னும் பெரிய தலைக்கட்டெலாம் வெளில வரல. இன்னும் முக்கியமாக பல ஹஷிராஸே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரிவீல் பண்ணல. ஸோ டான்ஜிரோ நோக்கி தான் இன்னும் கதை போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் கம்மிங் எபிசோட்ஸ்லாம் இன்னும் பல பேர் வராங்களா அப்படின்றத. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எபிசோட் 2 பார்த்துட்டீங்களா? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறது வரையும் டாடா பை, டேக் கேர் ஃப்ரம் ஏ ஸ்கொயர்.